ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்பங்கusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் அடுத்த மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி பேசலாம். அண்ட் அப்டேட் 2000 நோட்ஸோட வித்ட்ராவல்னு சொல்லப்படுற டிமானிட்டைசேஷன் 2.0 பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸை பார்க்கலாம். அண்ட் மார்க்கெட்லேருந்து ஒரு கம்பெனி டீலிஸ்ட் ஆக போகுது, ஸோ அதோட அப்டேட்டும் பார்க்கலாம். அண்ட் ஜென்ரலாக டீலிஸ்டிங் வழியாக நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதையும் பார்க்கலாம். அண்ட் அதானி ஸ்டாக்ஸோட அப்டேட் பார்க்கலாம், சீமென்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம், அண்ட் தங்கமயில் ஜுவல்லரிஸோட அப்டேட்டை பார்க்கலாம், அண்ட் பாலாஜி அமைன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம், அண்ட் எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸோட டேட்டா, அண்ட் நான் இன்னைக்கு எடுத்த ஒரு புது ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். அண்ட் அப்படியே இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயினும் பார்த்துட்டு ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 111 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.61% பாசிட்டிவில் 18,314 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84 பாயிண்ட்ஸ் டிக்ளைன் ஆகி 0.19% நெகட்டிவில் 43,885 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கி நிஃப்டியில் அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்க ஸ்டாக்ஸ்லேயே ஃபினான்ஷியல்ஸ் வீக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க், கொட்டாக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க்னு ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வீக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அண்ட் அதுவே ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவாக ரியாக்டாக இருந்தது. அதாவது இன்ஃபோசிஸோட ஷேர்ஸ் அண்ட் டிசிஎஸோட ஷேர்ஸ் எல்லாமே நல்லாவே பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுவே ஓவரால் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ அதானி என்டர்பிரைசஸ், முத்தூட் ஃபினான்ஸ், டிக்ஸான், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதானி போர்ட்ஸ். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ சீமென்ஸ், எம்சிஎக்ஸ், ஐஇஎக்ஸ், ஜேகே சிமெண்ட் அண்ட் இண்டஸ் டவர். அண்ட் இன்றைக்கி ஷார்ட் கவரிங் ஆன ஸ்டாக்குன்னு பார்க்குறப்போ பல்ராம்பூர் சின்ன மில்ஸ், அண்ட் லாங் அன்வைண்டிங் ஸ்டாக்குன்னு பார்க்குறப்போ மணப்புரம் ஃபினான்ஸ். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பற்றி பார்க்குறப்போ இன்னும் யூஎஸில் இருந்து டெட் செல்லிங் இஷ்யூஸில் ஒரு கான்க்ரீட் அப்டேட் வரல. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் 1 week to 10 days தான் இருக்குது அவங்களோட டெட் சீலிங்கிறது டச் ஆகிறதுக்கு. ஸோ அவங்களோட டெட் டிஃபால்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கான என்ன டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றது மார்க்கெட் கவனிக்கும். அண்ட் ஒருவேளை யூஎஸோட டெட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலன்னா அது யூஎஸ் கவர்மெண்ட்டோட பேமெண்ட்ஸை டிலே பண்ண வைக்கும். ஸோ அது ஓவராலாக மார்க்கெட்ஸ்க்கு நெகட்டிவான அப்டேட்டாக இருக்கும். ஆனால் எப்படியும் மோஸ்ட்லி பாசிட்டிவான முடிவு தான் எடுப்பாங்கன்னு மார்க்கெட்ஸ் ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தாலும் ஒரு ஃபைனல் ரெசல்யூஷன் இது ரிலேட்டடாக சீக்கிரமாக வர வரைக்குமே மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் காஷியஸாகவே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு யூஎஸ் டெட் சீலிங் இஷ்யூ மட்டும் ஓரளவுக்கு ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் மோஸ்ட்லி பாசிட்டிவ் அப்டேட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம். எனிவே இன்னும் 2 weeks இதுக்கான ஃபைனல் அப்டேட் தெரிஞ்சிடும். அண்ட் இப்போ ஆர்பிஐ எடுத்த 2000 நோட்ஸோட வித்ட்ராவல்ன்றது பேங்க்ஸ்க்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து நம்மளோட இந்தியன் ருப்பியோட ஹை வேல்யூ நோட்டான 2000 நோட்ஸை சர்க்குலேஷன்லேருந்து வித்ட்ரா பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது இது டிமானிட்டைசேஷன் இல்லை, ஏன்னா டிமானிட்டேஷனில் 500 rupees அண்ட் 1000 rupees எல்லாமே செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த டிமானிட்டேஷன் 3 நாளில் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கிரிட்டிசிசம் வந்தது. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓவரால் மணி சர்க்குலேஷனில் 500 notes அண்ட் 1000 notesன்றது ஆல்மோஸ்ட் 86% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அப்படி 86% ஆஃப் த மணி சர்க்குலேஷனை செல்லுபடி ஆகாதுன்னு டிமானிட்டேஷன் அனௌன்ஸ் பண்ணதுனால அது கேஷ் கிரன்ச்சை கிரியேட் பண்ணி நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஆனால் அதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ன்றது நல்லா பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் என்னோட பார்வையில் இந்த 2000 நோட்டோட வித்ட்ராவல்ன்றது டிமானிட்டேஷனோட அடுத்த வருஷன்னு தான் சொல்லுவேன். அதாவது டிமானிட்டேஷனில் என்னென்னலாம் கிரிட்டிசிசம் வந்ததோ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுற விதமாகவே டிமானிட்டேஷன் 2ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது டிமானிட்டேஷன்லையும் 500 notes அண்ட் 1000 notesஸை எக்ஸ்சேஞ்ச் ஆர் டெபாசிட் தான் பண்ணோம். அண்ட் இப்போவும் 2000 நோட்ஸை எக்ஸ்சேஞ்சோ டெபாசிட்டோ தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஓவர் நைட்டில் அந்த நோட்ஸ் எல்லாமே செல்லுபடி ஆகாதுன்னு அனௌன்ஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்சோ டெபாசிட்டோ பண்ண வச்சாங்க. ஆனால் இப்போ வந்து குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து இது லீகல் டெண்டராக தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லி எக்ஸ்சேஞ்சோ டெபாசிட்டோ பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அப்போ வந்து 500 notes அண்ட் 1000 notesன்றது கிட்டத்தட்ட 86% மணி சர்க்குலேஷனாக இருந்தாலும் ஓவர் நைட்டில் செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னாங்க. அதாவது அட்லீஸ்ட் 1000 நோட்ஸை மட்டும் ஓரளவுக்கு செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி அடுத்தடுத்து கூட ஏதாவது டெசிஷன் எடுத்துருக்கலாம். இனிவே அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ லார்ஜர் பாப்புலேஷனை வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடாதுன்ற அளவில் வெறும் 10% அளவுக்கு மணி சர்க்குலேஷனில் இருக்கிற 2000 நோட்ஸை மட்டும் வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சில விஷயத்தை கற்றுக்கிட்டு பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது போல் கவர்மெண்ட்டை ஏமாத்துறவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சில விஷயத்தை பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டிமானிட்டேஷனில் பார்த்தீங்கன்னா 500 notes அண்ட் 1000 notesஸை யூஸ் பண்ணி நிறைய கோல்டு வாங்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அதனால இமீடியட்டாக கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கோல்டு அசெட்ஸ் ரிலேட்டடாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது ஒரு த்ரெஷோல்டுக்கு மேலே கோல்டு அசெட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறவங்க அதுக்கான பில்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் அது அவங்களோட சொந்தமான கோல்டாக கன்சிடர் பண்ணப்படும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போவும் 2000 நோட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிரே மார்க்கெட்டில் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அஃபிஷியல் மார்க்கெட்டில் 10 grams கோல்டுன்றது ஆல்மோஸ்ட் 62,000 to 63,000 இருக்கிறப்போ
கிரே மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 68,000 to 70,000 கொடுத்து இந்த 2000 நோட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதிகமாக வச்சுக்கிட்டு ஆபத்துன்னு கிரே மார்க்கெட்டில் 2000 நோட்ஸை கொடுத்து டாலர்ஸை ப்ரீமியம் ப்ரைஸில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. எனவே போன வாட்டி பிளாக் மணியை ஒழிக்கிறோன்னு டிமானிட்டேஷன் அனௌன்ஸ் பண்ணதுனால அது ரிலேட்டட் நிறைய கிரிட்டிசிசமும் வந்தது. அதை ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு பிளாக் மணியை ஒழிச்சாங்கன்ற மாதிரி டேட்டா கேட்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அதனாலே இந்த 2000 நோட் வித்ட்ராவல்ன்றது க்ளீன் நோட் பாலிசி, அதாவது ரொம்பவே கம்மியாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிற நோட்ஸை சர்க்குலேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சஸ் அண்ட் ரைட்ஸில் பிளாக் மணியை அதிகமாக 2000 நோட்ஸில் தான் பதுக்கி வச்சதை புரிஞ்சுது. பட் இந்த 2000 நோட்டோட வித்ட்ராவல்னால எந்த அளவுக்கு பிளாக் மணி ஒழிஞ்சதுன்ற டேட்டா வரத்துக்கு முன்னாடி இது பிளாக் மணி ஒழிக்கிறதுக்கு தான் பண்ணுறோன்னு சொன்னாங்கன்னா அது ரொம்பவே கிரிட்டிசிசம் வரும்னு எதிர்பார்த்து இப்படி லோ வெலாசிட்டி நோட்ஸை சர்க்குலேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். பட் எனவே ஆக்சுவல் டிமானிட்டேஷனை நம்ம வெல்கம் பண்ணுறோம். ஓன்லி அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் தான் ஓரளவுக்கு தப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் பார்ட்டை ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி டிமானிட்டேஷன் 2.2 மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னே நான் பார்க்குறேன். அண்ட் ஆக்சுவலாக இதனால நிறைய டெபாசிட்ஸ் பேங்க்குள்ளே வரும். அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட டெபாசிட்ஸ் வந்ததுன்னா அது பேங்க்ஸுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்து ஸ்ரேயாஸ் ஷிப்பிங்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது நடிகை ஸ்ரேயாவோட ஷிப்பிங் கம்பெனியில் கோஸ்டல் கண்டெய்னர்ஸ் ஆப்ரேட் பண்ணுற ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டீலிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட போர்டு May 24 அன்றைக்கி மீட் பண்ணி டீலிஸ்ட் பண்ணுறதுக்கான டெசிஷன் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது டீலிஸ்டிங்னா என்னதுன்னா ஐபிஓக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது ஒரு கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட சில ஷேர்ஸை பப்ளிக்கு கொடுத்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் அதுவே அந்த பப்ளிக் ஷேர்ஸை ப்ரமோட்டர்ஸே வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே போகிறதுக்கு பேர் தான் டீலிஸ்டிங்னு சொல்லுவாங்க. அண்ட் கரண்ட்டாக இந்த கம்பெனியில் 70.44% ஸ்டேக் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் பப்ளிக் ஷேர்ஸை ப்ரமோட்டர்ஸ் வாங்குறதுக்கு டீலிஸ்ட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் பொதுவாக ஒரு கம்பெனி டீலிஸ்ட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த டீலிஸ்டிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற வரைக்குமே அதோட ஷேர் ப்ரைஸ்ன்றது ஓரளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் டீலிஸ்டிங்கில் கம்பெனியோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கிட்டேருந்து அவங்களே வாங்கிக்கிறதுனால கம்பெனியோட வர்த்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஈவன் அந்த மாதிரி டீலிஸ்ட் ஆகிறப்போ அப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸை விட ரொம்பவே அதிகமான ப்ரைஸில் தான் டீலிஸ்ட் ஆவாங்க. அதாவது பப்ளிக்கிட்டேருந்து அதிகமான ப்ரைஸில் தான் அவங்களோட ஷேர்ஸை வாங்கி வெளியே போவாங்க. ஏன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வெளியே போகணும்னு நினச்சாங்கன்னா யாருமே பப்ளிக் அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கம்பெனி டீலிஸ்ட் ஆக முடியாது. ஸோ அதான் இந்த மாதிரி டீலிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் விட ரொம்பவே அதிகமான ப்ரைஸில் தான் அவங்களோட ஷேர்ஸை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டீலிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த டீலிஸ்ட்ன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற வரைக்குமே அதோட ஷேர் ப்ரைஸ் நல்லாவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும். எனவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா எனக்கு ஸ்ரேயா ஷிப்பிங்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 20% ரைஸ் ஆகி அப்போ செக்யூட்டேட் பண்ணியிருந்தது. ஓகே, அடுத்து இன்றைக்கி அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கான முக்கியமான ரீசன் சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ண எக்ஸ்பர்ட் கமிட்டின்றது அவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டில் இப்போத்துக்கு அதானி ஸ்டாக்ஸில் ரெகுலேட்டரி ஃபெயிலியர்ஸ் நடந்ததான்றதை கன்க்ளூட் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது ரிலேட்டான டீட்டெயில்டு அப்டேட் நம்மளோட லாஸ்ட் வீடியோ, அதாவது ஃப்ரைடே பப்ளிஷ் பண்ண நம்மளோட வீடியோவில் பேசியிருப்போம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுனால அதானி குரூப்போட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 lakh crore டச் பண்ணியிருக்கு. அதாவது அந்த ஹைடன்பர்கோட ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி அதானி குரூப்போட மார்க்கெட் கேபிடலைசேஷன்ன்றது ஆல்மோஸ்ட் 19.2 lakh crores இருந்தது. அண்ட் அதுவே அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே ஃபால் ஆகி ஆல்மோஸ்ட் February 27 அன்னைக்கு அதானி குரூப்போட டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல்ன்றது ஆல்மோஸ்ட் 6.8 lakh crores தான் இருந்தது. ஸோ அந்த லோயஸ்ட் 6.8 lakh crores இப்போ ஆல்மோஸ்ட் 50% ரெக்கவரி ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். ஓகே, அடுத்து பாலாஜி அமைன்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் சில கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 39.6% ட்ராப் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 57.8% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 25.1%லேருந்து 19.8%க்கு ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருக்கு. அண்ட் ஈவன் இந்த கம்பெனி ரிலேட்டடாக அவங்களோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸும் ரிசைன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அவங்களோட CFO ஹேமந்த் ரெட்டி கட்டமும் ரிசைன் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் அவர் பாலாஜி அமைன்ஸோட சப்சிடரி கம்பெனியோட பாலாஜி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பாலாஜி அமைன்ஸோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ரிசைன் பண்ணதுக்கான ரீசன்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செபி ரூல் படி 10 years கம்ப்ளீட் ஆகிற இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ரிசைன் பண்ணணும். ஸோ அந்த ரீசன்னால தான் அவங்களோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ரிசைன் பண்ணியிருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனவே பாலாஜி அமைன்ஸோட வீக்கான ரிசல்ட்ஸ் அண்ட் அவங்களோட சில இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸோட ரிசிக்னேஷனுக்கு அப்புறமா பாலாஜி அமைன்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 6.04% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சீமென்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். சீமென்ஸ் கம்பெனி அவங்களோட லோ வோல்டேஜ் மோட்டார்ஸ்
அண்ட் கியர்ட் மோட்டார்ஸோட பிஸ்னஸை அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு செல் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பிஸ்னஸை 2200 crores செல் பண்ண போகிறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிரான்சாக்ஷன்லேருந்து வர சேல் ப்ரோசீட்ஸை 100% ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே வந்து ஸ்பெஷல் டிவிடெண்டாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பிஸ்னஸை அவங்க ரொம்பவே கம்மியான வேல்யூவேஷனில் செல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த டிரான்சாக்ஷனை இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்கன்னே எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி சீமென்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 8.68% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து தங்கமயில் ஜுவல்லரிஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 26% அதிகமாக இருக்குது. அண்ட் அது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 8 crores-லேருந்து 31 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதனால் இன்றைக்கி தங்கமயில் ஜுவல்லரியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.52% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து FIS அண்ட் DSO டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி FIS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 922 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து 604 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் MTM ப்ராஃபிட்ன்றது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 4560 rupees-ஆக இருக்குது. அண்ட் இன்றைக்கி மறுபடியும் டாடா கெமிக்கல் ஜூன் எக்ஸ்பைரியோட 900 புட் ஆப்ஷனை 2 லாட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டி ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் நோ இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ மினிட்டாக 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் ஈவன் அதை தாண்டி 18,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட ரேஞ்சுன்றது 18,000-லேருந்து 18,600-க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் த ஆவரேஜ் ஆஃப் த 5 people யூ ஸ்பெண்ட் த மோஸ்ட் டைம் வித். அதாவது யார்கிட்ட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆவரேஜாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனால் ஹைலி எஃபிஷியன்ட் பீப்புள் கிட்ட நீங்கள் பழகுனீங்கன்னா அந்த எஃபிஷியன்ட் பீப்புளோட ஆவரேஜாக நீங்கள் மாறுவீங்க. பட் அதுக்காக உங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா அவங்ககிட்ட பழகிறத நிறுத்துறாதீங்க. மேபி இது ரிலேட்டாக உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.